உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, இனிமேதான் நான் யாருங்கிறத பொம்மிக்கு காட்ட போறேன். அவளை உடனே இங்க வர வச்சு அவ கொடுத்த சாபத்தை அவளை வச்சே நீக்க போறேன். என்ன தம்மனா, அவ ரொம்ப அதீத சக்தியோட இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப அவளை வர வச்சாதான் நம்ம சாபத்தை நீக்க முடியும்னு சொல்றாரு. அது எப்படி முடியும்? அதானே, சான்ஸே இல்ல. பொம்மி அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர்ற ஆளே இல்ல. ஐயோ, ஆளாவது அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர்ற ஆவியே இல்ல. எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு அத்தை. அவ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம சாபத்தை நீக்கிருவாளா என்ன? அம்மா, அந்த பொம்மியே எப்போ டைம் கிடைக்கும் நம்மள டக்குன்னு கொலை பண்ணலான்னு ரெடியா இருக்கா. இது எப்படி நடக்கும்? சான்ஸே இல்ல. தெரியலையே. ஐயோ, அதானே, அவளை எங்களை எப்படா கொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவ எப்படி எங்களுக்கு கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்குவா? உங்களோட சந்தேகம் நியாயமானதுதான். இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்க போறது நீங்க பார்க்க தானே போறீங்க. பாருங்க, அந்த பொம்மையை நான் எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு. பொம்மி வா, பொம்மி வா. பொம்மி, இப்ப மட்டும் நீ வரலன்னா உன் ரத்த சம்பந்தப்பட்ட உசுர இந்த நொடியை அழிச்சிருவேன். தம்மனா, பொம்மி, எதற்காக என்னை அழைத்தாய்? உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியாதா? இவங்க 3 பேருக்கும் நீ கொடுத்திருக்கிற சாபத்தை நீயே நீக்கிரு. நான் ஏற்கனவே இவங்க மேல கொலை வெறியில இருக்கேன். சில தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இவங்களுக்கு வெறும் சாபத்தோட நிறுத்திருக்கேன். அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என்னோட கோபத்தை இன்னும் அதிகமாக்கி இவங்களை ஏன் கையால கொல்லக்கூடிய நிலைமைய ஏற்படுத்திக்காதீங்க. அவங்க இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. சாமி, நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். சாமி கிட்ட வழி கேட்டா உனக்கு என்ன? சாமியே வந்து குறி சொல்லுமா ராசா? என் நாக்குல அந்த ஆத்தா வந்து உனக்கு வழி சொல்லுவா. நல்லா கேட்டுக்கோ. ஆஸ்பத்திரியில ஒரு உசுறு பேச்சு மூச்சு இல்லாம உசுர பிள்ளைக்கு கொடுத்துட்டு படுத்து கிடக்குது. சரிதானே? ஆமா. உட்காரு ராசா.
அதுல இருந்து அந்த ரெட்டை உசுருக்காரி மீண்டு வரணும்னா அவ புருஷனான நீ ஒரு பெரிய நேர்த்திக்கடன் செய்யணுமே. நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராணிக்காக நான் என்ன வேணா செய்யறேன். சொல்றேன். நீ அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றினா மட்டும்தான் ராணிக்கு சுயநினைவு வரும். உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அந்த நேர்த்திக்கடன் என்னன்னா, புரிஞ்சுதா? எக்காரணத்து கொண்டும் நேர்த்திக்கடனை பாதியிலே நிறுத்தக்கூடாது. நேர்த்திக்கடன் பாதியிலே நின்னா ராணியோட சுயநினைவு இனி எப்போதுமே திரும்பாது. இல்ல இல்ல, இந்த நேர்த்தி கடன் நிக்கவே நிக்காத. என் உசுறு கொடுத்தாவது கண்டிப்பா இந்த நேர்த்தி கடனை செஞ்சு முடிப்பேன். தாத்தா, நேர்த்தி கடனை நாளைக்கே தொடங்க போறேன். அதுக்காக தான் இப்ப கோயில போய் பார்த்துட்டு என்னென்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி சரி, நான் வரேன். சரிப்பா. அவளை விதியால கொல்ல முடியாது, ஆனா உங்கள மாதிரி மானுட சக்தியால அந்த ராணிய கொல்ல முடியும். ஆனா அதுக்கு என்னால உங்களுக்கு உதவ முடியாது. ஐயோ, இப்படி சொன்னா எப்படி? நீங்க ஒருத்தர் தான் நம்பிக்கையா இருக்கீங்க. நீங்களே முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. நீங்க வரலனாலும் பரவாயில்ல, இங்க இருந்தாவது உதவி பண்ணுங்களேன். ஆமா, ஐயோ, எங்கம்மா அல்லலிமா காணோம்? ராணிய கொல்ல உதவி பண்ணுங்கன்னா இப்படி திடீர்னு காணாம போயிட்டாரு. மா, அவர்தான் நம்மள சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார்ல. ஏதாவது சதி பண்ணி ராணிய கொலை பண்ணிடுவோம். டேடிக் பேசாம இரு. ஷோ, பொம்மி அவி இப்ப வெளிய சுத்திட்டு இருக்கு. எங்க நாம ராணிய டிஸ்டர்ப் பண்ண போய் பொம்மி கையால செத்துருவோமோன்னு பயமா இருக்கு அத்தை. ஷோ, நீ வேற. இப்பதான் அது நமக்கு கொடுத்த சாபத்துல இருந்து விடுபட்டிருக்கோன்னு கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியே. மா, என்ன பண்ணலாம்? மோ, எனக்கு ஒரு ஐடியா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு தான் கமண்டல் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட போவோம். நல்ல ஐடியாவா இருக்கு. இவரை விட்டா அவரு, அவரை விட்டா இவரு, மாத்தி மாத்தி போய் உதவி கேட்போம். வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. வாத்தமண்ணா, விதிப்படி ராணிய கொல்ல முடியாது, ஆனா மானுட சக்தியால கொல்ல முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.